கோடிக்கணக்கான சொத்துக்களை மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்கக்கூடிய நடிகைகள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்துலயும் நயன்தாரா ஒரு இடத்த பிடிச்சிருவாங்க போல. தற்போதைய காலகட்டத்தின்படி சினிமாவுல ஹீரோக்களுக்கு இணையா நாங்க எந்த விதத்திலுமே குறைஞ்சவங்க இல்ல அப்படின்னு ஒவ்வொரு நடிகையுமே நடிப்பால நிரூபிச்சு காமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில பெண்கள் சம்பந்தப்பட்ட படங்களும் இப்ப நம்ம தமிழ் சினிமாலேயே அதிகம் வந்துட்டு இருக்கு. உமன் சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு இப்ப நிறைய டைரக்டர்ஸும் தனியா ஹீரோயின்ஸை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஹீரோட மவுஸ் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி நடிகைகளுக்கும் இப்ப ரசிகர்கள் அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஹீரோக்களுக்கு இணையா எங்களுக்கும் சம்பளம் தரணும் அப்படின்னு நிறைய ஹீரோயின்ஸோட குரல் ரொம்ப வருஷமாவே ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா கடந்த சில வருஷங்களா டாப் ஹீரோக்களோட சம்பளம் அளவுக்கு கொடுக்கலனாலும் ஹீரோயின்களுக்கும் இப்ப கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்க தொடங்கிட்டாங்க. இந்த விதத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹீரோயின்ஸ்ல யார்கிட்ட சொத்து மதிப்பு அதிகமா இருக்கு, யார் எத்தனை கோடி சம்பளம் வாங்குறா நான் இப்ப சொல்றேன். லிஸ்ட்ல 5வது இருக்கிறது பூஜா ஹெக்டே. பூஜா ஹெக்டே இந்த லிஸ்ட்ல வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. இவங்க தமிழ்ல முகமூடி அப்படின்ற படத்தின் மூலமா தான் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா தெலுங்குல ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியா இருந்தாங்க. தமிழ்ல இவங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் இருக்கு, என்னன்னா ராசியே இல்லாத நடிகை அப்படின்னு. அதனாலேயே தமிழ்ல இருந்து இவங்கள ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா தெலுங்குல ஒரு சூப்பர் நடிகை ரொம்ப ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு விஜயோட பீஸ்ட் படத்துல தான் வந்தாங்க. பட் அந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் படமா ஆகல. பட் இந்த படத்துக்காக இவங்க 2.5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடி அளவுக்கு இருக்குது. அடுத்தது 4வது இடத்துல இருக்கிறது சமந்தா. இவங்களோட சொத்து மதிப்பு மட்டும் 89 கோடி. சமந்தா இன்னைக்கு ஒரு படத்துல 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க. சம்டைம்ஸ் தெலுங்கு படம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமா வாங்குறாங்களாம். சினிமாக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுல இவங்க ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா ஆரம்பத்துல இவங்க சேல்ஸ் கேல, ரிசப்ஷனிஸ்டா இப்பெல்லாம் வேலை பார்த்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளத்துக்கு கூட வேலை பார்த்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இவங்க கிட்ட 89 கோடி இருக்கு. ஒருவேளை இவங்க நாகார்ஜுனா ஃபேமிலி கிட்ட இருந்து ஜீவனாம்சம் மட்டும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இன்னும் நிறைய கோடி இருந்திருக்கும். பட் இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. லிஸ்ட்ல 3வதா இருக்கக்கூடியது நடிகை அனுஷ்கா. இவங்களோட சொத்து மதிப்பு இப்பெல்லாம் 100 கோடி தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு. இவங்க ஒரு படத்துக்கு 2ல இருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப வருஷமாவே நடிச்சிட்டு இருக்காங்க. தெலுங்கு, தமிழ் அப்படின்னு 2 இடத்துலயுமே இவங்க மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்காங்க. நீங்க ரொம்ப வருஷமா படங்கள் பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டைம்ல தொடர்ந்து எல்லா படத்துலயுமே அனுஷ்கா தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தமன்னா. 2வது இடத்துல தமன்னா இருப்பாங்க அப்படின்னு நானே எதிர்பார்க்கல. இவங்களோட சொத்து மதிப்பு 110 கோடி. இவங்க ஒரு படத்துக்கு 4 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க. ஆரம்பத்துல எல்லாம் இவங்களுக்கு 50 லட்சம் கூட சம்பளமா கொடுத்ததே கிடையாது. பட் நிறைய இடங்கள்ல கேமியோ ரோல் பண்ணி அங்கங்க டான்ஸ் ஆடி அவங்களே அவங்களோட மார்க்கெட்டை கொஞ்சம் உயர்த்திக்கிட்டாங்க. ஒரு படத்துல தமனாவோட டான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியே மொத்தமா மார்க்கெட்டை பிடிச்சாங்க. அடுத்தடுத்த படங்கள்ல தமனா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காசை ஏத்தி இப்ப அது 4 கோடியா வந்து நிக்குது. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எஸ், நயன்தாரா, லேடி சூப்பர் ஸ்டார். லேடி சூப்பர் ஸ்டார்னாலே ஃபர்ஸ்ட் தானே இருக்கணும். இன்னைக்கு நீங்க எத்தனையோ உமன் சப்ஜெக்ட் படங்களை பாக்குறீங்க. ஆனா அந்த டைம்லயே அறம் அப்படின்ற ஒரு படத்தை, அதுவும் கான்ட்ரவர்சி ஆகக்கூடிய படத்தை தைரியமா எடுத்து பண்ணாங்க. அதனாலதான் இவங்க லேடி சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு இவங்க கிட்ட 165 கோடி சொத்து மதிப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 5ல இருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க. எந்த ஒரு ஹீரோயின்ஸ்க்குமே அவ்வளவு சீக்கிரம் இந்த சம்பளத்தை கொடுக்கவே முடியாது. ஆனா இவங்க கேட்டு வாங்கிப்பாங்க. கொடுத்தா வரேன், இல்லனா வரமாட்டேன். சோ இப்படிப்பட்ட சம்பளமே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு யாரு நயன்தாராவோட இடத்துல யாரு லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா 30-40 கோடி வரைக்கும் சம்பளமா கேட்பாங்க. அந்த டைம்ல ஹீரோக்களுக்கும் ஹீரோயின்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே சம்பளமா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஹீரோக்களே இல்லாம ஹீரோயின் படமாவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.